நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ நடிகர் அஜித் குமார், அதாவது தல அஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு 2 தினங்களுக்கு முன்னால் பத்ம பூஷன் அவார்டு கொடுத்துருக்குறாங்க குடியரசுத் தலைவர் ஸோ இந்த பதிவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு கொடுத்ததை பற்றி நம்ம ரஜினிகாந்த் தலைவர் சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். அதாவது பல விஷயங்களில் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அது போக தன்னுடைய சொந்த ரியல் லைஃப்பில் பல விஷயங்களை நடத்தி இருக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம அஜித் குமாரும். ஸோ பல படங்கள், வெற்றி படங்கள், காதல் படங்கள், ஆக்ஷன் படங்கள், நிறைய படங்களை நடித்து நிறைய ஒரு சிறந்த நடிகராகவும் இருந்திருக்கிறாரு. அதே போல் அவர் சொந்த வாழ்க்கையில் ஒரு பைக் ரேஸ், கார் ரேஸ், நம்ம பல முந்தின வீடியோலாம் பார்த்துருப்போம். வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த மாதிரி பல சாதனைகளையும் படைச்சிருக்கார். நிறைய பேர் படைச்சிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதோட இவருக்குன்னு ஒரு சில தனித்திறமைகள்லாம் இருந்திருக்கலாம். அதை வச்சு தான் அவங்க கொடுத்துருப்பாங்க இந்த அவார்டு. சாதாரணமாக எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அந்த விதத்தில் நம்ம அஜித் குமாருக்கு இந்த அவார்டு கொடுத்ததை பற்றி நம்ம ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே தனக்கு கீழே வச்சுருக்காருன்னு தான் சொல்லணும். அதாவது மக்கள் சாம்ராஜ்யம், மனித சாம்ராஜ்யம், ரசிகர் சாம்ராஜ்யம் தான் சொல்லணும், வேறு எதுவும் சொல்லலை. அவர் இப்போ இன்னும் ஆக்டிவாக இந்த 70 வயதை தாண்டியும் 70+ தாண்டியும் அவர் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்காருன்னா அதுக்கு பின்னால் பல விஷயங்கள் இருக்கும். அவர் ரீசெண்டாக நடித்துக்கிட்டு இருக்க படம் கூலி அப்படிங்கிற ஒரு படம் சினிமா. இந்த சினிமாவை அவர் முடிச்சுட்டு ஒரு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பி சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் இந்த மாதிரி அஜித் குமாருக்கு பத்மபூஷன் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. சார், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அவரிடம் ரஜினிகாந்த்கிட்ட அந்த ஏர்போர்ட்டில் கேட்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அஜித் குமார் அவார்டு வாங்கினதுக்கு ரஜினிகாந்த் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்கிறாரு. இது அவர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அவர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி, யாருடைய இதுலேயும் குறுக்கிடுவதற்கு அல்ல. அதனால் அவருக்குரிய கொடுத்த அவார்டை அவர் வாழ்த்துக்கள் அப்படின்னு மட்டும் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டார். இந்த விஷயத்தை நாம் தவறாக எடுத்துக்கக்கூடாது, சரிங்களா? ஏன்னா இவருக்கு அவ்வளோ பெரிய மனது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு. இவருக்கு அவார்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு அவார்டெல்லாம் வேண்டியதில்லை. அதை விட மிகப்பெரிய மனிதன், அவார்டு வாங்கி தான் அவர் பெரிய மனிதன்கிற காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர். அதனால் இந்த பதிவில் அவர் சொன்ன விஷயம் வாழ்த்துக்கள் அஜித் குமாருக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பல வீடியோஸ் தொடர்ச்சியாக அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இன்னும் பல பதிவுகளை நம்ம போடுறதுக்கு ரெடியாக காத்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் கொடுக்குற லைக்ஸ்லையும் உங்களுடைய கமெண்ட்ஸ்லையும் தான் இதெல்லாம் இருக்குது. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல பதிவில். நன்றி.